சினிமாக்காரங்களுக்கு என்னையா அவ்வளவு அறிவு, எதை எடுத்தாலும் ஒன்றே ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன். அரசு அதிகாரத்திற்கு ஆசைப்படுவோம்ல, இந்த மக்களை, இந்த மொழியை, இந்த இனத்தை, இந்த மண்ணை சுவாசித்து நேசித்த காரணத்தினால் வாழ்கின்ற வாழ்க்கை இந்த மண்ணால் வாழ்கின்ற சினிமா கலைஞர்கள் எவனாக இருந்தாலும் சரி, இந்த மொழியை சொல்லி, இந்த மொழி, இந்த கலாச்சாரம் சொல்லி, இவனுடைய கதை சொல்லி, இந்த மக்களுடைய ஈரத்தை வாங்கி, உரத்தை வாங்கி வளர்ந்தவன் தான் கலைஞன். ஆகையினால் மொழிக்கோ இனத்திற்கோ இந்த மண்ணுக்கோ மானபங்கம் ஏற்பட்டாலும் சரி, எந்த இழப்பு ஏற்பட்டாலும் சரி, ஒரு ஆபத்து காலங்களில் யார் யார் காவலுக்கு வருகின்றார்களோ எங்கள் இனத்தை காக்க, யார் யார் எங்கள் மொழியையும் எங்கள் தன்மானத்தையும் காப்பதற்காக வருகின்றார்களோ அந்த காவலனாக இருந்தாலும் சரி, காவலியாக இருந்தாலும் சரி, நாங்கள் சல்யூட் பண்ணுவோம். ஏன்னா இது முள்வேலியாக இருக்கின்ற காரணத்தினால் தான் அது எங்களுக்கு காவலாக. முள் இருக்கும், நாங்களும் முள்ளை பார்த்தவர்கள் தான். ஆனால் முள் இல்லை என்றால் அந்த ரோஜாவுக்கு மரியாதை கிடையாது. ஆகையினால் அந்த முள்வேலி எங்களுக்கு தேவைப்படுகிறது. இந்த மக்களுக்கு நம்ம போராடி பார்த்தோம். நெய்வேலி, ராமேஸ்வரத்துக்கு போனோம், ஒரு தடவை ஈழப்பிரச்சனைன்னு இங்கே போனோம். என்ன அவர்களுக்கு பெரிய அக்கறைன்னு, ஒரு எழுத்தாளனாக இருக்கட்டும், கவிஞனாக இருக்கட்டும், பெரிய இலக்கியவாதியாகட்டும், சினிமா கலைஞனாகட்டும், நாடு எந்த கலைஞனாக இருக்கட்டும், தமிழ் கலைஞன் அத்தனை பேரும் இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் ஒரு என்ன சொல்றதுன்னா, ஏன்னா இது சுவாசித்து வளர்ந்ததுனால இதுக்கு போராடுவது என்பது நியாயமான விஷயம், கடமைப்பட்டது. இல்லைன்னா நம்மளை இந்த மக்கள் மன்னிக்க மாட்டார்கள். திடீர்னு என்ன ரோசம், இதில் யாராவது பாலிட்டிக்ஸ் அங்கே லேசாக பேசியிருப்பாங்களே, தயவுசெய்து அதை எடுத்துக்காது. வி ஆர் நாட் பாலிட்டிஷியன்ஸ். தமிழ் மக்கள் இதுக்கு எந்த இது இருந்தாலும் என்ன ஒரே காரணம், உலக நாடுகள் அத்தனையுமே கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கு தண்டனை ரத்து செய்து கொண்டு, தூக்கு தண்டனை என்பது மனிதனாக அப்பாற்பட்டது என்பதை கொண்டு வந்துகின்ற ஒரு காலகட்டத்தில் இந்த இதுக்காக வேண்டி 10 கோடி மக்களும் கண்ணீர் இருக்காங்க. எப்படியாவது தப்பிச்சிட மாட்டாங்க. நம்ம பண்ணாத போராட்டங்கள் கிடையாது. இவ்வளவுக்கு மத்தியில் சதாசிவம் என்கின்ற அந்த மாண்புமிகு நீதிபதி, ஒரு அற்புதமான ஒரு தமிழன், சரியான ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்கான். 10 வருஷம் 12 வருஷத்துக்கு கருணை மனுவை கிடப்பில் போட்டீங்க. நீங்க நினைச்சு பாருங்க, தூக்கு தண்டனை அறிவித்த காலத்திலிருந்து ஒவ்வொரு இரவும் அவன் செத்திருப்பான். ஒவ்வொரு இரவும் செத்திருப்பான். எத்தனை இரவுகள் செத்திருப்பான் நீங்க நினைச்சு பாருங்க. நாளைக்கு அவனுக்கு டாக்டர் வந்து இன்னும் 2 நாள் தான் சொல்லிட்டான்னா, இன்னைக்கும் தூங்கும், இன்னைக்கும் செத்துருப்போம், நாளைக்கும் சாகும். அவனுக்கு தூக்கு தண்டனை சொல்லி 12 ஆண்டுகள் செத்துருக்கான். அது ஏதோ எல்லாருடைய இது, எல்லாரும் 10 கோடி தமிழர்களுடைய எங்கேயோ அந்த அந்த மன பிரதிபலிப்பு, அந்த வேகம் எங்கேயோ சதாசிவ ரூபத்தில் வந்து விடுதலை என்கின்ற மிக பிரமாண்டமான ஒரு விஷயத்தை முதல் முறையாக தமிழினம் கொஞ்சம் எந்திரிக்கலாம் நினைக்கிற அளவுக்கு ஒரு தீர்ப்பை சொல்லி சந்தோஷப்பட்டு நாம் ஆனந்தப்பட்டு கொண்டிருந்த நேரத்தில் இன்னொன்றையும் சொன்னால், இவர்களை விடுதலை செய்வது மாநில அரசினுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டதுன்னு ஒரு வரியை சொல்லியிருக்காங்க. இந்த மாநில அரசு சொல்லி முடிந்த காலத்துக்குள் என்ன ஈரத்தன்மையோடு அவர்கள் 7 பேரை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த 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 ஒரு தாக்கம் இருக்கிறதே, இதை நான் அதிகப்படியாக சொன்னால் தாய்மை உணர்வோடு செய்த ஒரு விஷயம். அரசியல்லாம் எங்களுக்கு தெரியாது, யார் செய்திருந்தாலும் அது தாய்மை உணர்வோடு செய்த விஷயம். அதற்கு 10 கோடி மக்களும் உலகத் தமிழர் அத்தனை பேரும் கண்ணீரால் அந்த அம்மாவுக்கு நான் வேற என்ன சொல்ல முடியும்? ஒருத்தர் மரணம்ங்கிறது சாதாரண. அந்த அம்மா அற்புதம்மா எத்தனை இரவுகள் செத்து பழச்சு. நீ ஒரு தூக்கு அல்ல, நீ இப்ப பேரறிவாளர் தூக்கு, அற்புதமானுக்கும் தூக்குதான், ஒவ்வொரு இரவும் தூக்கு. ஒரு தாய்க்குத்தான் தெரியும் பிள்ளை. ஏதோ நடந்தது, அதாவது மன்னித்தல் மறத்தல் என்பது மாண்புமிக்க ஒன்று. நீங்க எல்லாம் அஹிம்சை பேசின காந்தி அஹிம்சை போதித்த ஒரு கட்சியிலே இருப்பவர்கள் எப்படி இப்படியெல்லாம் கொடூரமாக நினைக்கிறார்கள்.
அவர் நல்லா சொன்ன புத்தன் பிறந்த பூமி காந்தி. மறத்தல் மன்னித்தல் மனித மாண்பு. அப்படி பார்த்தா லட்சக்கணக்கான சகோதர சகோதரிகள் பக்கத்தில் செத்து சுண்ணாம்பாக்கிட்டீங்களே எங்க எண்ணத்தை. யாரை எத்தனை பேரை தூக்கி போட்டு சொல்லுங்க. அவருடைய இதை நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான சகோதர சகோதரிகள் துப்புல்குடி பந்தம் கிண்டல் பண்றீங்க. நீங்க அந்த ஒரு துப்புல்குடி பந்தங்கள் செத்துட்டான் பக்கத்தில். அதனுடைய எல்லோருக்கும் தெரியும் அது யாரால் எங்கே முடுக்கிவிடப்பட்டு எங்கே முடக்கப்பட்டதுன்னு எல்லாருக்கும் தெரியும். இது வெளியில வரக்கூடாதுன்னு போராடிட்டு இருக்கீங்க. கொண்டாந்துருவாங்க இன்னும் கொஞ்ச நாள், இன்னும் வருது. ஆக இத்தனை கொலைகளுக்கு எத்தனை தூக்கு போடுவது? இதெல்லாம் ஒன்றும் பெருசு இல்லை. இந்த வடநாட்டிற்கு ஒரு ஊடகம் கூட இது சாதகமா இல்லையே. அங்கேயே நீ என்ன பண்றீங்க? வடநாட்டு ஊடகங்கள் பாருங்க, இலங்கை பிரச்சனையாக இருக்கட்டும், இப்ப இந்த பிரச்சனையும் இது வேற மாதிரி பூதாகாரப்படுத்தி ஏதோ ஒரு அநீதி இந்த தமிழ்நாட்டில் நடக்கிற மாதிரியே பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ் ஊடகங்கள் மட்டும்தான் கொஞ்சம் சாதகமாக சொல்லி. இதுலேயே தெரியலையா? எங்கே போனாலும் உண்மையிலே முதல் முறையாக தமிழன் தலை நிமிர்வதற்காக ஒரு பெரிய செயலை செய்திருக்கிறீர்கள். நன்றி தமிழக அரசுக்கு. அதற்கு இதை வெளிப்படுத்தி உலகம் முழுவதற்கு விழிப்புணர்ச்சியோடு சொல்லுவதற்கு எந்தெந்த ரூபத்தில் நாங்கள் இதை எடுத்து செல்ல வேண்டுமோ அந்தந்த ரூபத்தில் இதை எடுத்து சொல்லுவோம். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. திரையுலகம் முழுவதும் ஒட்டுமொத்தமாக நிற்பது என்பது இந்த மக்கள், தமிழகம் முழுவதும் ஒட்டுமொத்தமாக நிற்பது. ஏன்னா நாங்கள் அவர்களோடு ரொம்ப சம்பந்தப்பட்டவர்கள் மக்களோடு. இந்த மக்களும் நீங்கள் அரசியலை காட்டிலும் அதிகமாக இந்த மக்கள் தொடர்பு கொள்வது இந்த கலை உலகத்தோடு தான். ஸோ அவர்களுடைய பிரதிநிதி தான் எங்களுடைய பிரதிநிதி. ஸோ இது நாங்கள் சொல்லுவது தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த குரல். ஒரு திரையுலகம் மட்டுமல்ல, திரையுலகம் சொல்லுகிறது என்றால் தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த குரல், உலகத் தமிழர்கள் அத்தனை பேருக்குமான குரல். அது ஒரு மிகப்பெரிய இதை சொல்லி கையை கூட கிண்டல் பண்ண, கரம் கொடுக்கணும்னு சொன்னேன், கை கொடுக்க, ஒரு கையை எடுத்துட்டு ஒரு கையை கொடுங்கன்னு ராதாரி சொன்னார். உண்மையிலே இருகரம் கூப்பி இந்த தமிழர்கள் அத்தனை பேரும் என் இனிய தமிழ் மக்களே என்று நான் சொல்வது, என் இனிய தமிழ் மக்களே, இந்த அரசுக்கு இந்த இவர்கள் எடுத்த முடிவுக்கு உறுதுணையாக நின்று உலகம் முழுவதும் நம்முடைய குரலை ஒலித்து தமிழன் தன்மானத்தோடு இருக்கிறான், இன்னும் அவனுக்கு வலு இருக்கிறது என்பதை உலகு காட்டும் என்பது கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.